ஹலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க? எல்லோரும் குட் மார்னிங். கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் மறைச்சிக்கிடுங்க. ஏன்னா காலையில் 5:30 மணிக்கு எடுத்துகிட்ருக்கேன். சரியா? எங்கே போகிறோன்னா இப்போ நம்ம மதுரைக்கு போகிறோம். ஏன்னா நம்ம டார்லிங்க்கு ஐ செக்கப்புக்காண்டி போகிறோம். ஸோ என்னடா எல்லாமே ஆஸ்பத்திரி போகிறதுக்கு விலாகாக எடுக்கணுமா, இது ஒரு கண்டென்ட்டாக போடணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதுக்காக இல்லை, சின்ன ஒரு வேலையும் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம சின்ன ஒரு வேலை ஒன்று இருக்குது. அங்கேயே தான் நம்ம ஆல்ரெடி கோயம்புத்தூர் போகும்போது ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டோம்ல, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. சரி, ஓகே, நம்ம மதுரையிலே ட்ரை பண்ணி பார்ப்போம். பக்கத்தில் லோக்கலில் எங்கேயா ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி கிடச்சா, பக்கத்தில் இருந்தால் கிடச்சா அதையும் போயிட்டு எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். அது டைம் இருந்தால் பார்ப்போம். சரியா? சரி, ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு, ப்ளீஸ். அதுதான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பார்த்தாது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேவா? சரியா? எல்லாரும் சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டும் கிடைக்காம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோஸ் கூட போயிடுச்சு. சப்ஸ்கிரைபரும் கவுண்டிங் ஏறின மாதிரின்னு தெரியல. ஸோ அதனால தான் கேட்குறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சரியா? இப்போ நம்ம ஊரில் தான் நிற்கிறேன், கீழே நிற்கிறேன். வரும்போது எடுக்க மாட்டேன், ஏன்னா கோயிலெல்லாம் பாட்டு ஓடிச்சா சரி காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சரி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. இந்த பஸ் வந்துருச்சு, நம்ம போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். வாங்க காசு போகலாம். போய் நான் இந்த ட்ரெயின் ஏறி மாதிரி போகணும். ஸோ போகும்போது நான் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வாங்க போகலாம். மக்களை நம்ம ஃபைனலாக டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு 25 ரூபா, 2 பேருக்கு 50 ரூபா. ஸோ ஒரு ஆளுக்கு 25 ரூபா, ஓகேவா? ஸோ மறக்காமல் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால், ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் நீங்கள் லிஃப்ட் இருக்குது. ஸோ படியேற முடியாதவங்க லிஃப்ட் இருக்குது, படிக்கு பின்னாடியே இருக்குது லிஃப்ட். சரியா? நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நிறைய வயசானவங்களாம் படியில் ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் லிஃப்ட் இருக்குது, நம்ம ஊரில் லிஃப்ட் வேலை செய்யுது. சரியா? ஸோ அதனால் பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாவம், நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஏறி இறங்குறாங்க. அதனால் இந்த பாருங்கள், படி இருக்கா, படிக்கு பக்கத்துலேயே பின்னாடியே லிஃப்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. சரியா? அதுக்கு தான் நம்ம ஊரில் இது போட்டிருக்காங்க, படி லிஃப்ட் வச்சுருக்காங்க. சரியா? நிறைய பேர் தெரியாது. அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாகாக இருக்குது பாருங்கள், மிஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேமராவில் தெரியல. ஸோ இதில் அப்படியே தெரியுது. நம்ம போகிற ட்ரெயின் இங்கே தான் இருக்குது. சரியா? நான் எடுத்தாச்சு. நம்ம எதாவது போகும்போது எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் காமிக்கிறேன். பெருசாக உங்களுக்கு எல்லாம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது காமிச்சிட்ருக்கேடா அப்படின்னு ஒரு சில நினைக்கலாம். அப்படில கைஸ், நம்ம ட்ராவல் பண்ணுறதை எடுத்து வீடியோ போடுறது தானே, அதான் நம்மளோட சேனலுக்கு அதான சேனல் இருக்குது. சரி, ஓகே கைஸ், நம்ம போயிட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? எவ்வளோ மிஸ்டாக இருக்குது கைஸ், கேமராவில் சுத்தமாக தெரியல, ஆனால் அவ்வளோ மிஸ்டாக இருக்குது, அவ்வளோ இதாக இருக்குது, பார்க்க இருக்குது. சரி, ஓகே கேஸ், நான் போயிட்டு எதாவது ரீச் ஆகிட்டு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் டாலிங்கை காட்டுன்னு சொன்னீங்க. அந்த பாருங்க, டாலிங் வந்துட்டீங்க, அவங்க வேறு ஏதாவது யோசனை பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, போகலாம் அப்படிங்கிறது தெரியல ட்ரெயினில் போகும்போது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது காமிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலன்னு தெரியல. மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? போயிட்டு நம்ம காமிச்சிட்டு வர்றதும், காமிச்சிட்டு இந்த பைக்குக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்குறது. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது. அது டைம் இருந்தால் நான் அதை பார்ப்போம். அப்படின்னா ஊருக்கு வர்றதா வேலை. மதியம் அங்கே ட்ரெயின் இருக்குது, மதியம் ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ட்ரெயின் இருக்குது. சரி, ஓகே கேஸ், ஏதாவது போயிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, பார்த்துக்கிறீங்க.
காய்ஸ் நம்ம ஃபைனலாக வந்து மதுரை வந்தாச்சு. சரியா, இப்போ தான் வந்தோம். இப்போ தான் வந்துட்டு இந்த ட்ரெயின் இங்கே தான் நிற்கிது. இந்த ட்ரெயின் இதுதான் வந்தது. இப்போ இங்கேருந்து நம்ம அரவிந்த் ஆஸ்பத்திரி, கண் ஆஸ்பத்திரிக்கு போகணும். இங்கேருந்து ஷேராட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷேராட்டாவை பிடிச்சி போகணும். பஸ்ஸும் போதும் ஷேராட்டா போதும். ஸோ அதனால் ஷேராட்டா இதில் பார்ப்போம். போய்ட்டு அங்கேருந்து நம்ம டோக்கன் போட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. அதுக்கப்புறம் முடிஞ்சு வரத்துக்கு அடுத்து நம்ம அடுத்த வேலையை பார்த்தோமோ. அது ஷோரூம் வந்து பக்கத்தில் இருந்தால் நியர்பை இதாக இருந்தால் போகலாம். இல்லை ரொம்ப லாங்கில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா, நான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டார்லிங்க்கு வந்து வேலையை முடிப்போம். ஐ ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போவோம். சரியா, எப்படியும் இப்போ போயிட்டு வர்றதுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் சொல்லுவேன். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ட்ரெயினில் இந்த மாதிரி வாங்க, ஜென்ரல் கோச்சில் வாங்க. ஜென்ரல் கோச்சில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரை வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டாக நிறைய பேர் மீட் பண்ணலாம். அன்னோன் பர்சன் நிறைய மீட் பண்ணலாம். நிறைய பேரை அவங்க லைஃப்பில் நடந்துற ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வாங்க, ட்ரெயினில் வந்து ஜாலியாக பேசுங்க எல்லா ட்ரெயினில். சரியா, சரி ஓகே கேஸ், நான் வெளியே போயிட்டு பேசுவோம். சரியா, மேலே ஏறணும், நம்ம டாலியை பேசிட்டு மேலே ஏறணும். அதனால் வெளியே போயிட்டு எதில் போகிறேன்னு சொல்லிட்டு ரீச் பண்ணிவிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். சரியா காய்ஸ், நம்ம எப்போயுமே எக்ஸிட் இங்கே மேலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு இங்கிட்டு தான் நம்ம போகணும். ஆனால் இங்கே பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால் எதுவும் போக முடியாது. நம்ம இங்கிட்டேருந்து இப்போ இந்த வழியாக எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறேன். சரியா, அதான் நம்ம இங்கிட்ட இறங்கி இப்படி போயிடுவோம். அதனால் இப்போ வேலை பார்க்குறனால ஆக்சுவலாக இங்கிட்டு தான் போகணும் போல. இந்த வே டு எக்ஸிட் போட்டிருக்கா. ஸோ இதுதான் போகணும். வரவங்க பார்த்து வாங்கி இந்த இங்கிட்டேருந்து நம்ம இங்கிட்டு போகணும் கரெக்டாக. சரி, நான் வெளியே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரியா, யாருக்கும் விளங்காது. ஸோ இங்கிட்ட நார்மல் செட்டப்பில் கொடுத்துருக்கான். இதுதான் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இங்கிட்ட தான் நம்ம வரணும். ஸோ இது தான் பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம். பெரிய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நான் தான் லாஸ்ட் டைம் கூட நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வரும்போது கூட என்னடா இது வழியில் வேறு மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். ஆனால் நான் வந்து இந்த சைடு வரல, நான் அப்படியே அந்த சைடு வந்துட்டு சுற்றி வந்தேன். ரொம்ப சுற்றி வந்தேன், அது அந்த சைடு வந்தேன். அதனால் இப்போ பெருசாக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ வரவங்க பார்த்து வாங்க. நான் இங்கே காட்டலாமா? வேலை நடந்துட்டு. ஸோ வரவங்க பார்த்து வாங்க. ஓகேவா, சரி நம்ம வெளியே போயிட்டு எல்லாம் ஆட்டெல்லாம் ஏறிட்டு நம்ம எங்கே போகணும்? கண்ணாஸ்பத்திரி, ஐ ஆஸ்பத்திரி போயிட்டு நம்ம போகிறோம். சரியா, ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். நம்ம இங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு நான் பேக்கில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா, இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம எப்படி இந்த மதுரை லாஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூர் நம்ம வால்பாறை போகும்போதுலாம் இப்படிலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் நான் வரபோது கூட நான் பார்க்கல, ஏன்னா நான் நைட் டைம் வந்தனால தெரியல. ஸோ இங்கிட்ட தான் எக்ஸிட் வரணும். நமக்கு வந்த வழியெல்லாம் வரணும் இந்த சைடு. சரியா, சரி ஓகே கேஸ், அவங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை காமிச்சேன். எப்படி இருக்குதுன்னு தெரியும் மற்றவங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டோம், பார்க்காதவங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதனால தான். சரி ஓகே, சொல்லிகிட்டே இருக்கேன். வீடியோ கட் பண்ணாமல் போகிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ், பாய். 5 மணி நேரம் கழித்து மக்களே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு நான் கடைசியாக வீடியோ போட்டேன்னு தெரியல. 8 மணி 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் 2:30 மணி ஆயிடுச்சு. ஸோ டார்லிங்க்கு வந்து செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்புறம் சின்ன டெஸ்ட் பண்ணி எல்லாமே ஐ டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வந்தோம். முடிஞ்சு இப்போ தான் 2:30 ஆயிடுச்சு.
அதனால் இப்போ தான் நம்ம கேடி லோனில் சாப்பிட்டோம். நம்ம ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோவை. நான் என்னமோ நினச்சேன், அதோட இங்கே வேறு போகலான்னு பார்த்தேன். நம்ம பைக் ஷோரூமுக்கு அங்கே போய் பார்க்கலாம் கேட்கலான்னு பார்த்தா இங்கேருந்து நம்ம ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இல்லை பார்த்த க்ளோஸ்லேருந்து காமிக்குது. ஆனால் வந்து என்னன்னு தெரியல, ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஏரியான்னு கேட்டு கூட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பேப்பர்ஸ்லாம் உடஞ்சிச்சுல, ஸோ அதனால தான் அது பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டைம் ஆகிடுச்சு. இது மாதிரி நான் போய் கேட்காம டயர்டாக வரேங்களா, சரி நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி வச்சு எப்படி மறுபடியும் ஒரு கிளம்புக்கு வரணும் நம்ம டாலியும் கூட்டிட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ கிளம்பிட்டு ஸ்டேஷன் போகலான்னு பார்க்குறேன். இப்போ சாப்பிட்டோம், சரியாக நல்லா சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிட்டோமா நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ தான் லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன வீடியோ போட்டோம் உள்ளே போய் அடுத்ததெல்லாம் கட்டலாமா, அதெல்லாம் தப்பாக என்னன்னு தெரியல, எல்லாமே காமிச்சிட்டு இருக்கணுமான்னு தெரியல. இதை ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டதுமான்னு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம கிளம்பும் போது ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். போயிட்டு அங்கே டிக்கெட் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். சரியா 6 மணிக்கு நினைக்கிறேன், 6 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, 6:30க்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ ஏற்கனவே இன்றைக்கி நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக ஊருக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து நம்ம மற்ற வேலைகளை பார்த்துக்குவோம். ஓகேவா? சரி ஓகே, நான் போகும்போது நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? A few moments later. ஃபைனலி கைஸ், நான் உங்களுக்கு கிளிப்ஸை ஹெல்ப் பண்ணேன். அது ரொம்ப ஸ்டில்லாக இருக்குது, லைட் அதிகமாக இருக்கும். எஸ் பாருங்கள் எவ்வளோ கண் டயர்டாக இருக்குதுன்னு தெரியுதா. வந்தாச்சு, இந்த ட்ரெயின் தான் நம்ம ட்ரெயின், நம்ம ஊர் ட்ரெயின். அட பண்ணாட, என்ன உங்க அப்பா மூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விற்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா. ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ட்ரெயின். ஸோ ஆனால் இப்போ நிற்கிது, வெயில் சரியான வெயில் இருக்குது. 6 மணிக்கு எடுப்பாங்க, மணி இப்போ வெறும் 3:30 மணி தான் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இங்கேயே இருக்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பெருசாக காட்டுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஹலோ சார், பஸ் எப்போ கிளம்பும்? 2 மணிக்கு கிளம்பும். 2 மணிக்கு கிளம்புமா? அதுக்குள்ள எவ்வளவோ சாதிக்கலாமே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. நான் காமிச்சேன் ரயில்வே ஸ்டேஷன், இது கட்டி இருக்கிறது காமிச்சேன். ரொம்ப ஸ்டில்லாக வருது. ஃபோன் வந்துச்சு, அதை நான் எடுத்த வீடியோவை கட் ஆயிடுச்சு போல இருக்குது. சார் நான் இருந்தால் உங்களை நான் ஆட் பண்ணுறேன், அப்படி இல்லைனா இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல எப்படி இருக்குது, என்ன நிலமையில் இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்காங்களா கட்டலையா அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ அதனால தான் சரி நம்ம காட்டுவோம் அப்படிங்கிறத பார்த்தேன். சரியா, நிறைய பேருக்கு தெரியும், கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை நினைப்பாங்க என்னடா இவன் விலாக் வர வர மொக்கையாக போட்டுக்கிட்டு இருக்கான், இருக்கிறதே வந்துக்கிட்டு ஒஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரியல. சரியா, நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிடிக்கல, எது பிடிக்கல, பிடிச்சிருந்தா எது பிடிச்சிருக்கு எது பிடிக்க சொல்லுங்கள், இது பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா எது பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்போ தான் வந்து ஏதாவது கொஞ்சம் திருத்திக்க முடியும், அடுத்து நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். சரியா, பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கான், தெரியும் உங்களுக்கு. வேலை பார்த்துட்ருக்காங்க இங்கே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷனே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரியா, அதனால் எப்படி இருக்குது என்ன எல்லாத்தையுமே கட்டிகிட்டு தான் இருக்காங்க. நம்ம ராமன் பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ மதுரை ரயில்வே ஸ்டேஷனு, ராமேஸ்வரம் எல்லாமே அப்படி தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பாமன் பாலம். ஸோ எப்படி வருது, அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியல நம்மளுக்கு. அதை பார்த்தா நம்ம மேபி நம்ம இங்கே இருந்தால் எடுத்து நம்ம வ்ளாக் பண்ணி போடுவோம். சரியா, சரி ஓகே கேஸ், நான் இப்போ கொஞ்சம் நேரம் தூங்குறேன். சரியா, சரியான டயர்டு, அங்கே உட்காரவே இல்லை, கொஞ்சம் கூட உட்காரல. ஆஸ்பத்திரியில் போய் கொஞ்சம் கூட உட்காரல கேஸ். நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், உட்காரவே இல்லை. வந்து வெளியே வந்தாலும் ஆப்போசிட் சாப்பிட்டதால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஏன்னா உட்காரவே இல்லை, அப்போ தான் கொஞ்ச நேரம் உட்காரவே இல்லை. செம்ம டயர்டு, தூக்கம் வேறு. 1 மணி நேரம் தூங்கினேன் காலையில். அதுக்கப்புறம் இங்கேயும் தூங்கலான்னு பார்த்தா இங்கேயும் தூங்கலை. சின்ன ஒரு வாண்டு ஒன்று வந்துச்சு, அவள்கிட்ட கொண்டு ஆளை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கனால வந்து தூங்கவே இல்லை. 1% கூட தூங்கலை, விளாண்டுட்டு இருந்தனால. சரி இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருக்குது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ட்ரெயின் போகும்போது வந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். தூங்கலான்னு தெரில, இல்லை ஏதாவது ஃபோன் கால் வந்து டிஸ்டர்ப் ஆயிரு,
அதனால் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணுவோம். சரியா? ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்கேன் உங்களே போட்டுட்டு. விலாகும் சரியில்லாமல் எடுத்துகிட்டு இருக்கான், ஒரு ட்ராவலும் சரியில்லை. நீ எல்லாம் ஒரு விலாகராடா அப்படின்னு கேட்கலாம். கரெக்டு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். நம்ம இப்போ தானே பேசிக் கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகணும். அதனால் வந்து அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டேங்குது, கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து எதாவது பண்ணி விடுங்க. சரியா? சப்ஸ்கிரைப் மட்டும் கவுண்டிங் ஏற்றி விட்ருங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் கொஞ்சம் அப்போ தான் வந்து பார்ப்பாங்க, இதை சொல்லுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோங்க. சரியா? நிறைய கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் கூட கோயம்புத்தூர்ல வரும்போது கூட, மதுரையில் தான் பஸ்ஸில் வரும்போது மாட்டுத்தண்ணி போகும்போது, நீங்கள் என்ன சொல்லியிருப்பேன், வீடியோ சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். இந்த மாதிரி நீங்கள் என்ன யூடியூப்பில் உங்களை பார்த்தேன், ரீல்ஸில் வந்தீங்க, இது ஷார்ட்ஸில் வந்தீங்க, உங்கள் சேனலில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பசங்களாம் சொன்னாங்க. சரி, அதுவே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. சரி, ஓகே. ரொம்ப போர் அடிச்சிட்ருக்கேன் உங்களை போட்டுக்கிட்டு. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க போல இருக்குது. சரி, ஓகே கேஸ், நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? ட்ரெயின் கிளம்பும்போது இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? Much later. என்ன செய்வீங்க? நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் வந்து கரெக்டாக ஒரு 6:30 தான் பேர் தான் எடுத்துருக்காங்க. ஸோ சரியான தூக்கம். நான் 3 மணிக்கு நான் உங்களுக்கு 3 மணிக்கு வந்துருப்பேன். 3 மணிக்கு பேசிட்டு ஒரு 3:30 மணிக்கு தூங்கியிருப்பேன். தூங்கிட்டு கரெக்டாக 5 மணிக்கு சரியான தூக்கம் தூங்கிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சதோட போய் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அப்படியே இந்த சினரியை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். சன் செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். இதான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நைட்டில் ஒன்றும் இருக்காது. சரியா? சரியான கூட்டம் மக்கள், சரியான கூட்டம். ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருந்து. சரி, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். சரி, ஓகே. சரியா? ட்ரெயின் ட்ராவலில் இதெல்லாம் இருக்கும், அது ஜென்ரல் பஸ்ஸில் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாமளும் போயிடும், மொத்தமாக போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஹாய் மக்களே, பேக் டு ராமநாதபுரம். வந்துட்டோம் நம்ம ராமநாட்டுக்கு. ஒரு வழியாக 8:45 வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நானே கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன் தான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சரியா? அவ்வளோதான். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல். நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு. சரியா? சும்மா நார்மல் விலாகாக தான் இருந்திருக்கும். போர் அடிச்சிருக்கேன், மொக்கையாக போட்டிருப்பேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சரியா? ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன், அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? சரி காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோ பார்க்குறோம். சரியா? அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். சரி, ஓகே. நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். ரொம்ப சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாய்.